2ல் குரு வரார் மிதனத்தில். தனம் பாகு குடும்பம், கொஞ்சம் பண வரவு நிலைகள்லாம் கொஞ்சம் திருப்தி அளிக்கும். பணத்தால் கொஞ்சம் பெருமையான திருப்தியான பலன்கள் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஏன்னா புதன் பகைக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்ட பலன் வரும். கெட்ட பலன் வராமல் இருக்கிறதுக்கு கபாலீஸ்வரர் தான். கபாலீஸ்வரர் நீங்கள் தலையில் உச்சியில் வில்வத்தை கும்பிட்டீங்கன்னா புதனோட யோகமும் கிடைக்கும், சூரியனோட யோகம் கிடைக்கும். சூரியனை கட்டுப்படுத்தணும்னா வேற யாராலும் பண்ண முடியாது உங்களால். அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போறார்? மிதுன ராசிக்காரர் அதிபதி புதன். இது இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்தோட தலைவனே புதன் தான். புதன் கபட கிரகம்னு பேர். புதன் மோசமானதையும் கொடுப்பான், மிக உயர்ந்த பதியும் கொடுப்பான். வித்யா வியாபார மேன்மை, படிப்பில் ஓகோன்னு வரக்கூடிய ஆளு புதன். அது மோசப்படி இந்த டாக்குமெண்ட்டில் ஃப்ராடு பண்ணுறது, பணத்தை கொடுக்க ஏமாத்துறது, 500 வாங்கிட்டு 1000 சொல்கிறதெல்லாம் கூட புதனோட வேலை தான். இந்த புதனை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் புதனோட வம்சம்னு சொல்ல போனால் புதன்கிழமை பெருமாளை கும்பிடணும். 9 துளசி இலையை வச்சுக்கணும். துளசி இலையை நல்லா இந்த விரலோட நுனி பட்டுக்கணும். பட்டு உங்கள் விரல் சூடு போகிற அந்த துளசியில் படணும். பட்டுட்டு இந்த புதன் கிரகத்தை தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு முன்னால் போட்டுடணும், ஓரம் மிதிக்காதபடி. 2ல் குரு வரார் மிதனத்தில். தனம் பாகு குடும்பம், கொஞ்சம் பண வரவு நிலைகள்லாம் கொஞ்சம் திருப்தி அளிக்கும். பணத்தால் கொஞ்சம் பெருமையான திருப்தியான பலன்கள் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஏன்னா புதன் பகைக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் கெட்ட பலன் வரும். கெட்ட பலன் வராமல் இருக்கிறதுக்கு கபாலீஸ்வரர் தான். கபாலீஸ்வரர் நீங்கள் தலையில் உச்சியில் வில்வத்தை கும்பிட்டீங்கன்னா புதனோட யோகமும் கிடைக்கும், சூரியனோட யோகம் கிடைக்கும். சூரியனை கட்டுப்படுத்தணும்னா வேற யாராலும் பண்ண முடியாது உங்களால். உலகத்திலேயே எங்கே யாராலும் அடக்க முடியாது ஒரே இடம் உள்ளது இங்கே தான், கபாலீஸ்வரர் தான். சூரியன் கோயில் இருக்கு பாண்டி பக்கத்தில், இது பக்கத்தில் சூரியன் கோயில், ஆதி ஞாயிறு கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கு. ஆனால் ஸ்தான பலம் இங்கே தான். இங்கே நீங்கள் தலைமையில் வச்சு மகாவில்வத்தை கும்பிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்குன்னு நீ கிள்ளி பார்த்துக்கணும். இதுவரையில் நான் தேர்ந்தெடுத்த அனுப்பிச்ச ஒரு ஜாதகம் ஜோசியம் கூட பொய்யாகலை. சூப்பர் ஐயா. ஆனாலும் பிற ரகசியத்தை காப்பாற்ற கடமைப்பட்டவங்களால அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியே தம்பட்ட அடிக்கக்கூடாது. அதுவே ஒரு கெட்ட குணம். இது அவங்க மருகி வர்றாங்கும் போது அவனை நம்ம கிளிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அவன் கவலையோட சந்தோஷமாக வெளியே போகணும். அப்படியே போனேன்டா அப்படின்னு சொல்லணும், நடக்கணும். நான் அந்த மாதிரி ஒரு வெறி உள்ளவன். நான் எனக்காக வேண்டுன்னு கிடையாது. இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக வேண்டவே இல்லை. நான் இது வரைக்கும் இங்கே சொல்ல போனேன், எத்தனை பேருக்கு வேண்டாம் கூட எல்லாருக்கும் பிறகு தான் வேண்டுவேன். எனக்கு வேணும் மறந்துடுவேன். நான் போகும்போது பெருமாள் பார்க்கும்போது மறந்துடுவோம் இல்லையா, அது மாதிரி எனக்கு தெரியாது, எனக்கு கேட்க தெரியாது. எனக்கு எல்லாம் நல்லா இருக்குண்டா அவங்க அப்படின்னு, எங்கள் கூட நல்லா வரட்டும், அப்புறம் நான் நல்லா இருந்துக்குவேன் நினைக்கிறாள். அப்படியே பழகிட்டேன். ரத்தத்துலேயே ஊறிடுச்சு. நீ நான் எனக்கு 70 வயசாச்சு, இனிமேல் சுயநலமெல்லாம் இருக்க முடியாது என்னால். நான் இப்படி தான் எனக்கு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவேன். பட் இந்தவளுக்கு புதன் வலு ஜாஸ்தி. புதனை வழிபட எழுத்துக்கள் வித்தைகள் மேலே வரும். புதனை வழிபட வசப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு இது, பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா, பச்சைப்பயிரில் தேன் கலந்து நீங்கள் பசுமாடுக்கு ஊற வச்சு கொடுத்து வந்தீங்கன்னா குரு மகிழ்வார். நீங்கள் வாழைப்பழத்தில் தேன் முக்கி நீங்கள் படம் கொடுத்தீங்கன்னாலும் குருவை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ரகசியமே இதுதான். எவனொருவன் பசுவிற்கு செவ்வாழைப்பழத்தில் தேனை முக்கி கொடுத்து வருகிறானோ அவனுக்கு அரணாக அமைந்து விடுவார். குரு பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். இது ரகசியம், வேத ரகசியம். ஜெயிச்சவங்களுக்கு நிறைய சொல்லி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நாராயண பேர் சொன்னால் பாவம்னு சொன்னாங்க இல்லையா ராமானுஜர். நான் சொல்லிக்கிறேன், அந்த பாவம் எனக்கு வந்தால் பரவாயில்ல, மக்கள் நலன் பெறட்டும், தப்பு கிடையாது.
நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன். அந்த மாதிரி இதுதான் வேத ரகசியங்களே மிக முக்கியமான ரகசியம். பசுவுக்கு தேன் முக்கி கொடுப்பதை என்னால் கூட கொடுக்க முடியல. இதுவரையும் கொடுக்க முடியல. என்னால் முடியல. சிபிசிபாக தார பழம் கொடுத்துருக்கேன், ஆனால் தேன் முக்கி கொடுக்க முடியல. அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பண்ணுனா புதன் மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரங்களும் இதே தான், சேம் தான். புதனுக்கு வந்து மிதுனமும் கன்னியும் இப்படி பண்ணால் போகிறோம். ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். பணம் நல்லா கிடைக்கும், வருமான மாற்றம் ஏற்படும். ஆனால் அவங்க இதே தெய்வ வழிபாடை செய்ய வேண்டும். அவங்களுக்கு மருகு, பச்சை மருகு பயன்படுத்த ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் சந்திரஹோரை அன்று வளர்பிறை சந்திரஹோரையில் மிதுனம் கன்னி ராசிக்காரங்க வந்து பச்சை மருகளை வந்து குபேரனை கும்பிட்டா உடனே பலிக்கும், மேட்சாகும். தனகாரகன் குரு பகவான் மிக பெரும் பணத்துக்கு அதிபதி, சுக்கிர பகவான் சிறு பணத்துக்கு அதிபதி. இப்போ பெரிய பணம் வேணும்னா குரு கும்பிட்றதுக்கு குரு கும்பிடலாம். லட்ச ரூபா வேணும்னா சுக்கிரனை போய்க்கலாம். கோடி ரூபாய் வேணும்னா குருவை படிச்சுக்கலாம். அதுதான். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது கரூர் இருந்து 10 கிலோமீட்டருக்கு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் அவரை கொண்டு வந்திருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராவின் அருள் பெற்ற விஜய் அவர் தான். நிறைய விளக்கங்கள் வருகிறது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு இணையாக வேலை செய்கிறார், கிறிஸ்துவ மதத்தை சாபிக்க விரும்புகிறார், எல்லாம் பண்ணக்கூடிய எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த திருச்செந்தூர் முருகன் கிட்ட போயிட்டு வந்திருக்கார். அந்த முருகன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த முருகன் வந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அந்த சக்தி ஒரு தூளாயிடும். ஆனால் இப்போ அவர் வந்து எடுத்த முடிவெல்லாம் சற்று பிறண்ட நிலைகள் இருக்கிறவன் வந்து, அதாவது கட்டுச்சதுக்குள்ள பிரிச்சாலி போன கதையாக தான் இந்த அதனால தான் இவங்கெல்லாம் கமித்துருவேன் பண்ணிடுவேன் 4 வருஷம் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இல்லை. ராகுகேதுக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஏற மாதிரி ஏறி டப்பால்னு இறக்கி விட்டுருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், போன என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பேருக்குமே இது வரும், அடித்து சொல்ல முடியல. அதனால தான் யாராலே முடியும். அப்போ ஒரு நண்பர் கூட தொலைந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிற நண்பர் கூட இல்லை, நீங்கள் என்னங்க நீங்கள் அதுக்கு ஆசிரியராக பேசுகிறீங்க, இவங்களை ஆதரவாக பேசுகிறீங்க, டிவிக்கே தான் வரும், ஒத்துக்கிறேன், வந்தாலும் ஒத்த காலில் நிற்க வேண்டி வரும்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒத்த காலில் நின்றுருக்காங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய கவலை, இந்த கவலை ஆரம்பத்தில் இப்போ இந்த ஒரு வாரமாக நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தால் கூட இது நிலைத்திருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. ஆனால் நிலைத்திருப்பது கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது வந்து அரசியலில் வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு தியாகம் பண்ணுறவன் வந்து இது வரைக்கும் வரல. காமராஜுக்கு அப்புறமே வந்து வந்தவன் எல்லாருமே எப்படி திருடலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், நாட்டை எப்படி துரோகம் பண்ணலாம், நம்பினவனை எப்படி துரோகம் பண்ணலாங்கிறது தான் வந்திருக்கானுங்கள் ஒழிய இந்த மாதிரி என் சொத்து போயிட்டு நாங்கள் சோத்து கொண்டு சாப்பிடுவேன்னு எவனும் பண்ண கிடையாது.